ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் காரணமாக கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் உள்ளிட்டவைகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் சாதாரண வெகுஜன மக்கள் பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்த தாக்கத்தை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அணு ஆயுத ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து கடந்த பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்காவுக்கு சளைத்ததல்ல என்று பிரகடனப்படுத்தும் வகையில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி என்று கூறப்படும் நீரிணை வழியாக எந்த நாட்டு கப்பலும் செல்ல முடியாத வகையில் ஈரான் தடை விதித்திருந்தது. இதனால் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் ஹார்முஸ் நீரிணை வழியாக வரும் கப்பல்கள் மூலம்தான் நமக்கு பெரும்பாலான கடல் சார்ந்த வணிகம் நடக்கிறது. அதிலும் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, சமையல் கேஸ் சிலிண்டர் உள்ளிட்டவை இந்த பாதை வழியாகத்தான் கொண்டு வரப்படுகிறது. இந்தியாவிடம் 75 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருந்தாலும் நீண்டகால மோதல் ஏற்பட்டால் நிலைமை இன்னும் மோசமாக மாறும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்த சூழலில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு பொதுமக்களை கவலையடைய செய்துள்ளது. உலகம் முழுவதும் மார்ச் 8 மகளிர் தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் அந்த நாளில் பெண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்ப்பு பரவலாக இருந்தது. ஆனால் அது காணல் நீர் போல பொய்த்து போனதுதான் நிஜம். கடந்த 2024 மகளிர் தினத்தன்று சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைத்து பிரதமர் மோடி அறிவித்திருந்தது இல்லத்தரசிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் இந்த ஆண்டு அதற்கு மாறாக மகளிர் தினத்துக்கு ஒரு நாள் முன்பாகவே வீட்டு பயன்பாட்டிற்கான சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டது. அதாவது 868 ரூபாயாக இருந்த சிலிண்டர் விலை 928 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் குடும்ப செலவில் கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் டீ கடைகள், ஹோட்டல்களில் பயன்படுத்தும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையும் 115 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் இந்த வகை சிலிண்டரின் விலை 2043 ரூபாயாக உயர்ந்து முதன்முறையாக 2000 ரூபாயை தாண்டியுள்ளது. இதன் தாக்கம் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் எதிரொலிக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. மேலும் டீ, காஃபி போன்ற பானங்களின் விலை உயர்வதும் தவிர்க்க முடியாதது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே சிலிண்டர் பதிவு செய்வதிலும் கட்டுப்பாடுகள் வர தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஒரு சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் 21 நாட்கள் கழித்தும், 2 சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் 30 நாட்கள் கழித்தும் தான் புதிய சிலிண்டருக்கு பதிவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் நிலைமை எவ்வளவு நெருக்கடியான திசை நோக்கி நகர்கின்றன என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. போர் பதற்றம் நீடிப்பதால் இந்தியாவில் விலைவாசி உயர்வும் எரிபொருள் தட்டுப்பாடும் உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கான அறிகுறியாகவே சமையல் கேஸ் சிலிண்டரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை மணி அடித்துள்ளது. மத்திய கிழக்கில் பற்றி எரியும் தீ அணைந்தால்தான் இந்தியாவில் உள்ள இல்லத்தரசிகளின் வீட்டில் உலையை நிம்மதியாக பற்ற வைக்க முடியும். இதனை அரசும் பொதுமக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக பொன்ராஜ் கண்ணன்.